வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ணாவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோள்பட்டை வலி. இந்த தோள்பட்டை வலியில் வர ஃப்ரோஷன் ஷோல்டர். ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, தோள்பட்டையில் வர இறுக்கம். இந்த தோள்பட்டை வரல இறுக்கம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரோஷன் ஷோல்டர் காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டு வரும். இன்னும் யாரெல்லாம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, தோள்பட்டையில் உள்ள எலும்பு ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரொட்டேட்டா கஃப்னு சொல்லுவோம், சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி. அதேமாதிரி ஜாயிண்ட்டுகளுக்கு லேப்ரன்னு சொல்லுவோம், லேப்ரத்தில் ஏதாவது டேர் இருக்குது. இதே மாதிரி விஷயங்கள்லாம் இதே மாதிரி டேர் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இந்த மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த காப்ஸோட டைட்னஸ் எல்லாம் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் மாதிரி நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம். ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பேசிக்காக எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்து மைல்டாக தான் நமக்கு வலி இருக்கும். இந்த வலி நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலைகள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் செஞ்சுக்குவோம். இதனால் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வலி ப்ளஸ் என்னென்னா ஒரு மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா, நம்ம எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, கையை மேலே தூக்கியிருப்போம், கையை பின்னாடி முதுகில் சொரிஞ்சிருப்போம், எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் ஒரு நாளடைவில் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவோம், ஒவ்வொரு அசைவு இவ்வளோ இருக்கும். அதோட அசைவோட ரேஞ்ச் எவ்வளோ கம்மியாகும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட மருத்துவர் நீங்கள் அணுகுது, ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் பார்க்க வரீங்க. இதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வலி ஸ்டார்டிங்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். இல்லை ஏன் ஆரம்பத்திலே வருது நல்லது சொல்லுவோம், ஆரம்பத்திலே வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ரெக்கவரி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ நாளாக சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வித்தின் 1 or 2 days சரியாக போயிடும். சில பேருக்கு 10 நாள் சொல்லலாம், சில பேருக்கு 3 weeks கான்செப்ட் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட உடம்போட வாகு பொறுத்துன்னு சொல்லுவோம் நம்ம. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்பு இருக்காது, அந்த ஒவ்வொரு உடம்போட வாகு பொறுத்து நமக்கு டிலே ஆகும். இப்போ ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தோள்பட்டையில் பெயின் இருக்குன்னா அதுக்கு உண்டான அறிகுறிகள் பேசிக்காக ஸ்டார்டிங் ஆகுது, வெளியே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது ஃப்ரோசன் ஷோல்டர் தான் அப்படின்னு நம்ம மருத்துவர் அணியும் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து நம்ம என்னென்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான பயிற்சிகள் நம்ம செய்து மூலியமாக நான் என்னென்னா அதை சரி பண்ண முடியும். சரி, இதனால் ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஆயிரும், எனக்கு சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது ஆரம்ப கட்டத்தில் வந்தீங்க அப்படின்னா நம்ம சரி பண்ணக்கூடியது அது. சரிங்களா, இது முடிஞ்ச அளவு நம்ம பயிற்சிகள் மூலியமாக நம்ம சரி பண்ண முடியும். இப்போ அந்த பயிற்சிகள் தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரோஷன் ஷோல்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பெண்டுலம் எக்ஸசைஸ். இதே மாதிரி குனிஞ்சு நின்றுட்டு ஒரு சேரை இல்லைட்டா வால்லேயே குனிஞ்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சலாம் அசைக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் இன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நம்ம நினச்சோன்னா மெதுவாக ஒரு 10லேருந்து 15 முறை ரிப்பீட்டேஷன் செய்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, அடுத்து நம்ம இதே பொசிஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதே இதில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம என்ன செய்யணும், வட்டமாக சுற்றணும். இது எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, வலி தான் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து பண்ணுறது நம்ம நல்லது. நம்ம வேகமாக மட்டும் வேண்டாம், கிராஜுவல் ஸ்பீட்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஸ்பீடில் வேண்டாம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெந்நீர் ஊற்றி கொடுத்துட்டு பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் லேடர். இதே மாதிரி நேரம் நின்றுட்டு 2 விரல் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே மெதுவாக மேலே வச்சு நடந்து போகிற மாதிரி போயிட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வரும். இப்படி போகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அப்படியே டச் பண்ணணும், அப்படி பின்னாடி அதே மாதிரி வரணும். சரிங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் திரும்பி நின்றுக்கிட்டு இதே மாதிரி சைடில் மேலேயும் கீழேயும் மெதுவாக இதே மாதிரி டச் பண்ணி கீழே கொண்டு வைக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புள்ளி எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி சேரில் உட்காந்துட்டு இதே மாதிரி என்னச்சுன்னா அப் அண்ட் டவுன் மேலே என்னச்சுன்னா இழுக்கிற மாதிரி ஒரு 10லேருந்து 15 முறை செய்யணும். இப்போ எல்லா எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 முறை செஞ்சே இருக்கணும். இது காலையும் சாயந்தரம் நல்லது. அடுத்து இதே புள்ளியில் பார்த்தீங்கன்னா அப்டக்ஷன் சொல்லுவோம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மேலே தூக்கி இதே மாதிரி கீழே வைக்கணும். எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு செய்யுங்க, ரொம்ப வேகமாக மட்டும் நமக்கு வேண்டாம். சரிங்களா, ஏன்னா ரொம்ப வேகமாக செய்யும்போது வலி வந்துட வேண்டாம், அதனால் சொல்கிறேன். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி செய்யணும். இதை ஷோல்டர் வீல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். சரிங்க, இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறை செய்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ஸ்லோவாக மெதுவாக செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நின்றுக்கிட்டு இதே மாதிரி ரவுண்டாக.
சரிங்களா. ஷோல்டர் வீல் எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா. இதில் ஒரு 4 எக்ஸசைஸும் இருக்கும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதில் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சுற்றுற மாதிரி இருக்கும் சைடில் நின்று. சரிங்களா. இதையும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 முறை செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃப்ளெக்ஷன். இதே மாதிரி நம்ம நேரம் நின்றுட்டு 2 கையும் கோர்த்து பிடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் நம்ம முடிஞ்ச அளவு தூக்கி நம்ம கீழே வைக்கணும். சரிங்களா. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே தான் ஷோல்டர் அப்டக்ஷன். சரிங்களா. இதையும் 10 முறை மேலே தூக்கி கீழே மெதுவாக வைங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக் எக்ஸசைஸ். இதையும் என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி ஸ்ட்ரிக் இல்லாட்ட உங்களுக்கு வீட்டில் குச்சி இருந்துச்சுன்னா அதே மாதிரி செஞ்சுட்டு இதே மாதிரி மெதுவாகவே செய்யுங்க. ரொம்ப வேகமாக மட்டும் வேண்டாம். சரிங்களா. இது ஸ்ட்ரிக் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்கில் திரும்பி நின்றுட்டு இதே மாதிரி எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு மட்டும் கொண்டு வாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நீங்கள் கொண்டு வரலாம். நான் இப்போ கொண்டு வர அளவுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வரும். எடுத்தோடனே நமக்கு இது வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதே பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்வே. சரிங்களா. இதே ஸ்டிக்கை வச்சு இதே பொசிஷனில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த கை அஃபெக்டோ அந்த கையை நினச்சினோம் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு ஆப்போசிட் கையை வச்சு நல்லா உள்ளே இழுக்கணும். நல்லா வேகமாக இழுத்து முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு கொஞ்சம் வைங்க. சரிங்களா. ஓரளவுக்கு இழுத்துக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் டவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டவல் என்ன இப்போ இன்டர்னல் ரொட்டேஷன். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து என்னச்சுன்னா பின்னாடி இப்படி கொண்டு போகணும் நம்ம அந்த கை பின்னாடி போகாது. இப்போ அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் இப்போ இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். சரிங்களா. இதே மாதிரி என்னச்சிங்கன்னா கையை ஃப்ரண்டில் வச்சு என்னச்சுன்னா ஃப்ரண்டில் மேக்ஸிமம் இழுக்கணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரண்ட் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். எந்த விதமான வெயிட் இல்லாமல் ஃப்ரீயாக செய்கிற மாதிரியே நம்ம செய்யலாம். இது நின்று செய்யலாம், நம்ம உட்காந்து கூட நம்ம செஞ்சிட்ருக்கலாம். சரிங்க. இது வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்டக்ஷன் பண்ணிவிட்டு 90 டிகிரியில் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திருந்து கூட பண்ணலாம். இதே மாதிரி நின்றுட்டு உங்களால் பண்ண முடிஞ்சால் கூட ட்ரை பண்ணலாம். இது எனக்கு ஈஸியாக செய்கிறோம்னு நினைக்கலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் என்ன இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நமக்கு அடுத்து கொண்டு வரலாம். சரிங்களா. அடுத்து இதே பார்த்தீங்கன்னா 1 kg வெயிட் கஃபில் இல்லைடா இது 1 kg டம்பிள்ஸ் இல்லை 1/2 kg இதே மாதிரி நினச்சிங்கன்னா பொசிஷனில் நின்றுக்கோங்க. நீங்கள் உட்காந்து கூட செய்யணும் செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா. இதே மாதிரி உள்ளே வெளியும் கொண்டு வரணும். இன் அவுட். சரிங்களா. அது இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். இதே இதில் இருந்துச்சுன்னா அதே 90 டிகிரி அப்டக்ஷன் பண்ணிவிட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் நம்ம வந்து இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 முறை செய்யணும். சரிங்க. வலி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. வலியோடு நம்ம எக்ஸசைஸ் வந்து ரொம்ப வேண்டாம். சரிங்களா. ஏதாவது சப்போஸ் ஏதாவது டேர் ஆகிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனையாகும். இது அதிலே பார்த்தீங்கன்னா வெயிட் கஃப் வச்சு இது வந்து ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் தான். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தது எல்லாமே மைல்டாக ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் தான். சரிங்களா. ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் இதே மாதிரி ஸ்லோவாக மேலே ஒரு 10 முறை தூக்கி கீழே வைங்க. சரிங்களா. இதே எக்ஸசைஸு கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், வேகம் மட்டும் வேண்டாம், மெதுவாகவே தூக்கி வைக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அப்டக்ஷன். இதே 1 kg வெயிட் வச்சு தான் ஸ்லோவாக அப் அண்ட் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வெயிட் இல்லாமல் செஞ்சதே வந்து வெயிட் வச்சு இதே பார்த்து தேரா பண்டில் நம்ம செய்யலாம். சரிங்களா. நிறைய எக்ஸசைஸ் இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இதே போல் நிறைய வீடியோகள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.